ஜோதிடத்தில் மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி ஒரு வலுவான வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் வலுவான மனதை வழங்குவதற்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஜாதகத்தில் வலுவான புதன் அதிக அறிவை பெறுவதில் உயர் வெற்றியுடன் ஜாதகக்காரர்களுக்கு அனைத்து சாதகமான முடிவுகளையும் வழங்குகிறது. இந்த அறிவு வியாபாரம் தொடர்பான நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு சொந்தக்காரர்களுக்கு வழிகாட்டும். ஜாதகத்தில் புதன் வலுவாக உள்ளவர்கள் பந்தயம் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள். அத்தகையவர்கள் ஜோதிடம், மாயவியல் மற்றும் அமானுஷ்ய விஞ்ஞானங்களில் மிகவும் திறமையானவர்கள். புதன் ராகுகேது அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் மோசமான தொடர்பில் வந்தால் அத்தகையவர்கள் பல போராட்டங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். புதன் செவ்வாயுடன் இணைந்தால் ஜாதகக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கலாம் மற்றும் அவர்களில் மனக்கிளர்ச்சி மற்றும் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கும். கும்பத்தில் ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் புதன் இணைந்தால் ஜாதகக்காரர்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிக தூக்கமின்மை மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அபாயமும் உள்ளது. அப்படிப்பட்டவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருப்பதால் அவர்களின் வாழ்வில் அவ்வப்போது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் புதன் குரு போன்ற சுப கிரகங்களுடன் இணைந்தால் அத்தகைய ஜாதகக்காரர்களுக்கு வணிகம், வர்த்தகம் மற்றும் பந்தயம் போன்றவற்றில் 2 மடங்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஜூன் 14 அன்று புதன் மிதுன ராசிக்குள் செல்லும் நேரத்தை பற்றி பேசுகையில், புதன் ஜூன் 14, 2024 அன்று பிற்பகல் 10:55 மணிக்கு மிதுனத்தில் நுழையும். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3வது மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 3வது வீட்டில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வேலையில் நீங்கள் விரும்பாத மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் உங்கள் வணிகத்தை கவனமாக கண்காணிக்க வேண்டும், இல்லையெனில் நீங்கள் லாபத்தை இழக்க நேரிடும் மற்றும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு சரியான தொடர்பு தேவை, இதனால் உறவில் எளிதாக இருக்கும். மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் தோள்கள் மற்றும் முழங்கால்களில் வலி ஏற்படும். ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது 2வது வீட்டில் இருப்பார். பணம் சம்பாதிப்பதிலும் நல்ல தொகையை சேமிப்பதிலும் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வேலையில் உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்கலாம் மற்றும் உங்கள் நற்பெயரை நிலைநிறுத்தலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல லாபங்களை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் ஒரு நல்ல போட்டியாளராகவும் நிரூபிப்பீர்கள். நீங்கள் அதிக நிதி நன்மைகளை பெறுவீர்கள், அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். இந்த ராசிக்காரர்கள் சிலர் பந்தயத்தில் லாபம் சம்பாதிக்கலாம். உங்கள் மனைவியுடன் அன்பான தருணங்களை பரிமாறிக்கொள்வீர்கள் மற்றும் நல்ல பிணைப்பை ஏற்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள். குறைந்த உடல்நல பிரச்சனைகளுடன் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். இருப்பினும் உங்களுக்கு தலைவலி போன்றவை இருக்கலாம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் முதல் வீட்டில் நுழைவார். இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபாரத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் பெறுவீர்கள். இது உங்கள் ஆர்வத்தை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நல்ல லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள். அதிக பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் நல்ல தரங்களை அமைப்பீர்கள், இதனால் உங்கள் வசதிகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவை வலுப்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் துணையையும் சந்தோஷப்படுத்துவீர்கள்.
நீங்கள் முழு ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 12ஆம் வீட்டில் நுழையும். இந்த நேரத்தில் நீங்களும் விவாதத்தில் சிக்கிக் கொள்ளலாம். உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். இதன் காரணமாக உங்கள் வேலையை மாற்றுவது பற்றி நீங்கள் நினைக்கலாம். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் தற்போதைய வணிகத்தை விட்டுவிட்டு வேலையை தேர்ந்தெடுக்கலாம். உங்கள் வணிக சூழ்நிலையிலும் நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் அதிக செலவினங்களை சுமக்க வேண்டியிருக்கும் மற்றும் கவனக்குறைவால் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நிதி விஷயத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உரையாடும் போது நீங்கள் கசப்பான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாம். இதனால் உங்கள் உறவின் நல்லிணக்கம் இழக்கப்படலாம். நீங்கள் தோள்பட்டை வலி மற்றும் முழங்கால் வலியால் பாதிக்கப்படலாம். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 11வது வீட்டில் நுழைவார். மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி போது ஏதேனும் புதிய முதலீட்டில் ஈடுபட்டால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் வேலையிலிருந்து பலன்களை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் செய்யும் அனைத்து கடின உழைப்பு மற்றும் தரமான வேலைகளுக்கு மூத்தவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறுவீர்கள். நீங்கள் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இதனால் நீங்கள் சிறந்த விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் அதிக அறிவை பெறுவதற்கும் குவிப்பதற்கும் ஒரு நிலையில் காணப்படுவீர்கள். வியாபார நடவடிக்கைகளாலும் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல பிணைப்பையும் உயர் மதிப்பையும் பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முதிர்ச்சியால் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் சாத்தியமாகும். உங்களுக்குள் நல்ல ஆற்றலை காண்பீர்கள். அது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் 10ஆம் வீட்டில் நுழைவார். உங்களை தொழிலில் மேன்மை அடையச் செய்யும். வியாபாரத்தில் பயணம் செய்யும். தலைமைத்துவ திறனை வெளிப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் இலக்குகள் மற்றும் அபிலாஷைகளை நிறைவேற்றும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறலாம். உங்கள் இலக்குகளை எளிதாக நிறைவேற்றி அதிக லாபம் ஈட்டுவீர்கள். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் மற்றும் சேமிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல மதிப்புகளை விதைப்பதன் மூலம் உங்கள் உறவில் அன்பையும் பிணைப்பையும் வலுப்படுத்துவீர்கள். நீங்கள் அதிக ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பொருத்தமாக இருக்கப் போகிறீர்கள். துலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 9ஆம் வீட்டில் நுழையும். நீங்கள் வேலையில் அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள் மற்றும் சரியான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு புதிய ஆன்சைட் வணிகத்தை தொடங்கலாம். அது உங்களுக்கு நல்ல லாபத்தை பெறும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதிலும் செல்வத்தை குவிப்பதிலும் உங்கள் செல்வத்தை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நலம் விரும்பிகளுடன் சாதகமான தருணங்களை செலவிட உங்களுக்கு முழு நேரமும் கிடைக்கும். உங்கள் சிறந்த நோய் எதிர்ப்பு நிலை மற்றும் ஆற்றலின் காரணமாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்வார். உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்து உங்களை சுயநலவாதியாக்கும். மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்களுக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதிக வேலை அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்களை கவலையடையச் செய்யலாம். உங்கள் வேலையை மாற்றுவது பற்றியும் யோசிக்கலாம். வியாபாரத்தில் கடினமாக உழைத்தாலும் லாபம் ஈட்ட முடியாது. நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் மற்றும் எதிர்காலத்தில் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடலாம். தன்னிச்சையான தன்மையை காண உங்கள் வாழ்க்கை துணையுடன் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்க வேண்டும். நீங்கள் கண்களில் வலி மற்றும் எரிச்சலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தனுசு.
தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது 7வது வீட்டில் நுழைவார். நல்ல வணிகத்திற்கான பொருத்தமான தரங்களை அமைப்பதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் சாதகமான சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் மற்றும் வேலை தொடர்பான பரிவர்த்தனைகளில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் புதிய நம்பிக்கைக்குரிய வேலை வாய்ப்புகளையும் பெறலாம். நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள், செல்வத்தை குவிப்பீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுக்கு வலுவான போட்டியாளராக வெளிப்படுவீர்கள். நீங்கள் நல்ல செல்வத்தை குவிப்பதிலும் சம்பாதிப்பதிலும் எதிர்காலத்தில் அதை பயன்படுத்துவதிலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் நட்பு இயல்பு, பாசம் மற்றும் அன்பான இயல்பு ஆகியவற்றால் உங்கள் வாழ்க்கை துணையின் இதயத்தை வெல்ல முடியும். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் வலுவான மன உறுதியுடன் நீங்கள் அதிக ஆற்றலுடன் தோன்றுவீர்கள். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் 6 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் 6வது வீட்டில் நுழையும். மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் வேலை தொடர்பான பதவி உயர்வுக்கான மதிப்புமிக்க வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு வேலை மாறலாம். நீங்கள் பாரிய போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், மேலும் அது உங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு குறையாதது என்பதை நிரூபிக்கும். நீங்கள் கடன் வாங்க வேண்டும், ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் பண பற்றாக்குறை இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சரியான ஒருங்கிணைப்பை உங்களால் பராமரிக்க முடியாது. உங்கள் தோள்கள் மற்றும் முழங்கால்களில் வலி ஏற்படலாம். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் 5ஆம் வீட்டில் நுழையும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்துடன் ஏற்ற இறக்கங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். சிலர் தங்கள் வேலையை இழக்க நேரிடலாம் அல்லது உங்கள் வேலையில் பெரிய மாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். வியாபாரத்தில் மிதமான லாபம் மட்டுமே கிடைக்கும். மேலும் போட்டியை சந்திக்க வேண்டியிருக்கும். பங்குச்சந்தை வியாபாரம் செய்தால் அதில் வெற்றி பெறலாம். பணத்தின் முன் நீங்கள் மிதமான தொகையை பெறுவீர்கள் மற்றும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அலட்சியத்தால் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம். உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் வடிவில் சில அமைதியின்மையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும், இது உங்களை தொந்தரவு செய்யலாம். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது 4ஆம் வீட்டில் நுழைவார். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை குறிக்கிறது. உங்கள் நண்பர்களாலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் ஆறுதல் இன்மையால் அவதிப்பட வேண்டியிருக்கும். இது வேலையில் அதிகரித்த அழுத்தம் காரணமாக இருக்கலாம். வணிக முன்னணியில் நீங்கள் மிதமான லாப வரம்பில் பணிபுரிவீர்கள், இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மிதுன ராசியில் புதன் பெயர்ச்சி போது உங்கள் போட்டியாளர்களாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் பணத்தை குவித்து சேமிக்கும் நிலையில் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், இதன் காரணமாக உங்கள் மனைவியுடன் நல்ல உறவை பேண முடியாது. உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும், இது உங்களை வருத்தப்படுத்தும்.